முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் வரலாற்றை பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் சேர்க்க வேண்டும் என்று யாதவ மகாசபை தேசிய தலைவர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் கேட்டுக்கொண்டுள்ளார். 1728ஆம் ஆண்டு கோவில்பட்டி அருகே உள்ள காட்டங்குளத்தூரில் பிறந்த வீரன் அழகுமுத்துக்கோன் மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்பா நாயக்கர் குமாரர் பெரிய வீரப்ப நாயக்கரிடம் ஒரு செப்பேட்டின் மூலம் பட்டயம் பெற்று அரசாண்டார். வெள்ளையர்களின் கைக்கூலியாக செயல்பட்ட யூசுப் கான் சாகிக்கை எதிர்த்து பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போரிட்டார். இதில் வெள்ளையர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட அழகுமுத்துக்கோன் மற்றும் 6 தளபதிகள் பீரங்கி குழாய் முனையில் வைத்து சுடப்பட்டனர். இறுதி வரை கப்பங்கட்ட மறுத்து போரிட்டு உயிர் நீத்த வீரன் அழகுமுத்துக்கோனின் 255வது குரு பூஜை விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள வீரன் அழகுமுத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு யாதவ மகாசபை தேசிய தலைவரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவருமான டாக்டர் டி தேவநாதன் யாதவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வீர வணக்கம், வீர வணக்கம். சுதந்திர போராட்ட போராளிக்கு, அழகுமுத்துக்கோனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சுதந்திர போராட்ட போராளிக்கு, அழகுமுத்துக்கோனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். பின்னர் பேசிய அவர் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் வரலாற்றை பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் அரசு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுவரை எந்தவித பாட புத்தகத்திலும் அரசால் இணைக்கப்படவில்லை. இந்த முறை ஆரம்ப கல்வியில் சுதந்திர போராட்டத்தை பற்றி பள்ளி கல்விகளில் கூறும் பொழுதே முதல் சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்துக்கோனின் வரலாறை இணைக்க வேண்டும் என்பது இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் முதன்மையான கொள்கையாகும். யாதவ மகாசபையின் கொள்கையும் அதுவே. அதை இணைப்பதற்கு நாங்கள் தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். நிச்சயம் அழகுமுத்துக்கோன் வரலாறு அனைத்து பாடப்புத்தகங்களிலும் இணைக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் இலகணேசன் அழகுமுத்துக்கோனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர் வீரன் அழகுமுத்துக்கோனின் வரலாறு ஆசிரியர்களுக்கே தெரியவில்லை என்றும், எனவே இது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்திலே பெருவாரியான நபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கே கூட இந்த மகான், இந்த வீரன் என்ன செய்தார் என்பது தெரியாது. அதுதான் இன்னும் சொல்லப்போனால் அவரை பெற்றெடுத்த அந்த சமுதாயத்து மக்களுக்காவது தெரியுமா என்பதே கூட, தன் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது தவிர தெரியுமா என்பது கூட சந்தேகம். தமிழக பாஜக மாநில செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வீரன் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்தார். இந்நிகழ்ச்சியில் யாதவ மகாசபை தேசிய அமைப்பு செயலாளர் குணசீலன் மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வீரன் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது முன்னாள் மத்திய இணையமைச்சர் AK மூர்த்தி உடனிருந்தார்.